வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு 4 நார்மல் சைஸ் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு இருக்கும். இதை 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுவோம். இது மாதிரி தோலோடையே நீல வாக்குல கட் பண்ணிடலாம். நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தோலோட தான் இது மாதிரி கறி பண்ணுவாங்க. டாப் கிளாஸா இருக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இப்ப இது ரெடியா இருக்கு. இதே மாதிரியே எல்லா உருளைக்கிழங்கையும் வெட்டின்றலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துப்போம். வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துன்றலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இத அப்படியே பரப்பி வச்சிருவோம். நம்ம கடாயில மீடியம் ஃப்ளேம்லயே அடுப்பு இருக்கட்டும். இதை அப்படியே 5 நிமிஷம் விட்டுடுவோம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். 2 நிமிஷத்துல இது மாதிரி இருக்கும். ஒரு தடவை கலந்து விட்டுண்டு மறுபடியும் அதே மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடலாம். 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70%க்கு நம்மளது வெந்துட்டு இருக்கு. ரோஸ்டும் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். மறுபடியும் இது கடாய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே விட்டுடுவோம். 5 நிமிஷத்துல நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இது போதுமானது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு டாப் கிளாஸா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.